சப்தமாக இருக்காதீர்கள், சப்தமிடுங்கள். மௌனமாக இருக்காதீர்கள், வாக்குவாதம் செய்யுங்கள். கவலையை விடுங்கள். மிரரை பாருங்கள். அதாவது ஒரு வாழ்க்கையில் முன் உதாரணத்துக்கு தன்னம்பிக்கையும் வைராக்கியம் எல்லாமே வேண்டும். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னவென்று கேட்டால், மிரரை பாருங்கள். நீங்கள் அழகாக இருக்கிறீர்களா, அழகு இல்லையா என்று அந்த மிரர் சொல்லும் உனது தன்னம்பிக்கையை. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு 15 நாள் 1 மாதம் நம்ம முடியாமல் படுத்துக்கிட்டு நம்ம வந்த உடனே சில பேர் வரதுக்கு முன்னக்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி வாங்கி தலையெல்லாம் பார்த்து சீவி வச்சு சரி நல்லா இருக்குப்பா, ரைட்டு அப்படிம்பாங்க. மனசுக்குள்ளே நினைப்பாங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 90% நமக்கு உடல்நிலை மோசமாகிட்டு இருந்தாலும் நம்ம மிரரை பார்க்குறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். குளுக்கோஸை குடித்தா கூடும், நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் குளுக்கோஸை விடன்னு சொல்ல முடியல. மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கணும்னா ஒவ்வொருவரும் அவரவர்கள் பிம்பம் என்னன்னு கேட்டால், யாருக்கும் பின்பலங்கள் இருக்காது, ஆனால் முன்பலம் இருக்கும். அந்த முன்பலம் தான் நான் சொல்கிற கண்ணாடி என்கிற மிரர். அந்த மிரரை நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள் டெய்லி. அதாவது நான் மேக்கப் பண்ணும்போது மட்டும் நான் சொல்ல வரல, மிரர் பார்க்குறதுக்கு. மிரரை பார்க்க போகிறதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்குங்க. அந்த மிரரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், திசை மாதிரி போய்கிட்டே இருக்கும். நல்லவங்க மட்டுமே தான் கண்ணுக்கு தெரிவாங்க, கெட்டவங்க கெட்டி கிடக்கிற தண்ணி மாதிரி ஒழுகி போய்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிற விளக்குக்குள்ளே வாங்க. வந்தால் தான் அந்த தீபங்கிற விளக்கு அணையாத விளக்காக எரி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.